என் அன்பின் தாப்பனே, அருமையான நம்முடைய பாதங்களில் இந்த வெளியில் வரும்படியாக எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரினுடைய தகப்பன், இந்த உன்னதமான தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மகன் என்று அழைக்கப்படும்படியாக என்னில் அன்பு கூர்ந்த இந்த அன்பை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இது மிகவும் மேலான காரியம் ஆண்டவரே. that I may be called the son of God. ஆண்டவரே, இந்த அன்பு எவ்வளோ பெரியது. ஆமாண்டவரே, நான் நம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படும்படியான அந்த கிருபை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உங்களை நான் சார்ந்து வாழுகிறேன், முழுமையாக உண்மைகளை மட்டுமே நான் சார்ந்து வாழுகிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி வாழணும், அதுதான் எனக்கு தேவை. இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவாக தாப்பனே அவன் தன்னுடைய பிள்ளைக்காக செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆமா தாப்பனே, மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு உலக பிரகாரமான மகனுக்கு ஒரு தகப்பன் எவ்வளோ தியாகங்களை செய்கிறான், எவ்வளோ சிரத்தை எடுக்கிறான், எவ்வளோ ஆண்டவரே செலவழிக்கிறான், எவ்வளோ சேர்த்து வைக்கிறான், எவ்வளோ காரியங்களை செய்யும் பொழுது என் பரம தாப்பன் அதை விட மேலானவர் ஆண்டவரே. எனக்காக நீங்கள் மிகச்சிறந்ததை செய்கிறவர், எனக்காக மிகச்சிறந்ததையே ஆண்டவரை என்னை நிறைவேற்றுகிறவர். அதில் எந்த சந்தேகம் இல்லை தாப்பனே. ஆண்டவரே, எங்கேயோ அழிந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவரே தூக்கி எடுத்தீர், உளையான சேற்றிருந்து என்னை தூக்கி எடுத்தீர்னு சொன்னாது மிகையாக தாப்பனே. அன்பின் தாப்பனே, உமது சார்பில் நான் உடைய தாயின் கற்பத்திலிருந்து விழுந்தேன் என்று சொல்வதில் எந்த விதமான ஆண்டவரே தவறில்லை. ஆகவே தாப்பனே, உங்களை நோக்கி பார்க்கிறேன் ராஜா. என் அன்பின் தாப்பனே, உம்முடைய பாதங்களில் என்னை விழுகிறேன். யா மை ஃபாதர் ஆண்டவரே. ஆனாலும் கனத்துக்குரிய என் தகப்பனீர், எல்லா மேன்மைக்குரிய தகப்பனீர், என் தகப்பன் தான். ஆனால் நீ ரொம்ப கனத்துக்குரிய நீங்கள் கனத்துக்குரியவர்களாயிற்றே தகப்பனே. உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் தாப்பனே, உங்களுக்கு முன்பாக நான் வெறுமையாக்குகிறேன் தாப்பனே. எல்லாமே நீங்கள் தான், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான். எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, பலன் இல்லை, எந்த விதத்தில் நான் முற்றமாக அருகதையற்றவன். ஆனால் ஆண்டவரே, இந்த ஆள் மட்டும் நான் வழிநடத்தப்பட்டு விட்டிருக்கிறேனா, அது உங்களுடைய கிருபை. மட்டும் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பேன், ஆனால் நம்முடைய கிருபை தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தாப்பனே, அளவில்லாத நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாத நம்முடைய இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன், என்னை முழுமையாக உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்கள், அறிவீனங்கள் எல்லாவற்றோடும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. நான் மேன்மை பாராட்டு இடத்துல ஒன்றுமில்லை, நான் சிறந்தவன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, பாவி என்று சொல்லப்படுவதற்கு பல காரியங்கள் இருக்குது. ஆமாம் ஆண்டவரே, இதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் முற்றிலும் ஒரு அருகதையற்ற ஒரு பாவி என்பதை மாத்திரமே சொல்ல முடியும் தாப்பனே. பல காரியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டியிருக்கிற அன்பும் கிருபையும் அளவிடப்படாதது ஆண்டவரே. எவ்வளோ மேலானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. உங்களுடைய பாதங்களில் நினைத்து ஆழ்த்துகிறேன் தாப்பனே. நீங்கள் என்னை வழி நடத்துங்க. இந்த வசனம் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனம். உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இது என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம், மேலான காரியம். உமது ஆலோசனைப்படி என்னை நடத்துங்க, அது எனக்கு போதுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆலோசனை வேண்டாம், அது பிரயோஜனமற்றது, ஒரு இம்மியம் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ காரியங்களை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகாலுமே தகப்பனே, தேவன் என்பவர் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமாண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதமாயிருந்தாய், ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னீங்களே, அது மெய்யாலுமே மிகுந்த ஆண்டவரே உன்னதமான காரியம் தாப்பனே. எனக்கு தேவை இதுதான். உமது ஆலோசனைப்படி என்னை நடத்துங்க, அது எனக்கு போதுமானதாக இருக்கும், அது எனக்கு போதுமானது இருக்க வேண்டும், அது எனக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையம் அங்கீகரிப்பையும் நான் கொண்டவனாய் வாழ விரும்புகிறேன். வேற வேண்டாம் தாப்பனே.
ஆண்டவரே, இது ஒரு பொல்லாத தெருக்கான மனம். ஆண்டவரே, குரங்கு கொத்ததும். ஆனால் ஒன்று என்னுடைய ஆத்மாவுக்கு தேவையானது அதுதான். என் ஆண்டவர் என்னை அவருடைய ஆலோசனைப்படி நடத்தணும். தகப்பனே, என் கரம் பிடித்து நீங்கள் வழி நடத்துங்க. நான் வழி விலகி போகக்கூடியவன், நான் வழி விலகி போகக்கூடியவன் என்பது உண்மை தாப்பனே. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தாப்பனே. ஆமாண்டவரே, நான் வழி விலகி போகக்கூடிய ஒரு மனிதன், தவறுகிறவன். ஆண்டவரே, உம்முடைய கருத்து அது எனக்கு தேவை. கண்டிப்பாக எனக்கு அதுதான் தேவை. உமது ஆலோசனைப்படி நடத்துங்க. ஒருவேளை ஆண்டவரே, நீங்கள் பள்ளத்தாக்கு நடத்தும் போகும்பொழுது நான் முறுமுறுக்கிறவனாக இருக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் செய்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். என் ஆண்டவரை நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். தகப்பனே, இந்த ஏழைக்கு இறங்குங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நான் மறக்க முடியாத ஆண்டவரே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்னை அழித்து கொண்டிருந்தது. நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பீங்கன்னா ஒன்று நிச்சயம், பாவம் என்னை அழித்திருக்கும். பாவம் என்னை அழித்திருக்கும். நான் அன்றைக்கு உயிரோடு இருப்பேன், நான் தெரியாது. ஆண்டவரே, ஒன்று எனக்கு தெரியும், பாவம் என்னை நிர்மூலம். ஒருவேளை உயிரோடு இருந்தா ஆண்டவரே, நான் ஒரு சைக்கோமாக போயிருப்பேன். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனிதன். என் தேவனுக்கு தெரியாதது என்ன இருக்கு? தகப்பனே, நான் அவ்வளோ மோசமான ஒரு மனுஷனாக இருந்த வேளையில் என்னை சந்தித்தீங்க தாப்பனே. என்னை சந்தித்தீங்க, என்னை மாற்றினீங்க, என்னை விடுதலை ஆக்குனீங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் வைத்திருக்கீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒரு சபையை கொடுத்துருக்கீங்க, இதை நடத்தும்படியான கிருபையை கொடுத்துருக்கீங்க, பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. எனக்கு எத்தனை நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். இவங்களெல்லாம் என்னால் ஆனதல்ல, இது என் ஆண்டவரால் ஆனது. இது முற்றிலும் என் தேவன் எனக்கு கொடுத்ததே ஒழிய இதில் நான் மேன்மை பாராட்ட முடியாத ஒன்றுமே கிடையாது என்பது உண்மை தாப்பனே. நான் ஒன்றுமே மேன்மை பாராட்ட வாய்ப்பே இல்லை. தகப்பனே, ஒரு நன்றி உள்ள இருதயம் தான் எனக்கு தேவை. ஐயோ, இந்த பயங்கரமான ஒரு உலகத்தில், பயங்கரமான இந்த உலகத்தில் தாப்பனே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு தேவை. வேறு எனக்கு தேவையில்லை. ஆமாண்டவரே, அது போதுமானது, நிறைவானது. The Lord is with me. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இவ்வளோ வலி விலகி போன வாழைகள் உண்டு. இப்போ நான் பரிபூர்ணமானவன் அல்ல ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், அபாத்திரன், நீசன். தகப்பனே, என் வாழ்க்கையில் உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய இரக்கத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய தாசைக்காக நான் ஜெபிக்கிறேன். வேறு எங்கே நான் போவேன் தகப்பனே? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர். எனக்காக, எனக்காக யாவற்றையும், எது எனக்கு தேவை, எது எனக்கு நல்லது, எதுக்கு பிரயோஜனமானது, எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய கர்த்தர், அது போதும் ஆண்டவரே. எனக்காக இந்த உலகத்தில் தாப்பனே, கர்த்தருடைய ஜெபத்தில் பார்க்கும் பொழுது அன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தவறும். வெரி சிம்பிள் லிவிங் ஆண்டவரே, இது எவ்வளோ உண்மை தாப்பனே. வெரி சிம்பிள் லிவிங். அந்தந்த நாளுக்கு அதன் ஆகாரம், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும், அவ்வளோதான். தாப்பனே, நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தையெல்லாம் செய்கிறீங்கன்னு பார்க்கும் பொழுது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே, நான் நன்றி சொல்லுகிறேன் தாப்பனே. நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். ஏன்னா என் ஆண்டவரை நான் நம்புகிறேன். என்னுடைய ஜெபத்தில் 2 முக்கியமான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துறீங்க. ஒன்று, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமானால் அதை எனக்கு கண்டிப்பாக அவங்க செய்வார். அவனுடைய சித்தமாக இருக்குமானால் அதை செய்வார், இல்லைன்னா அதை நிராகரித்து விடுவார். நல்லது தகப்பனே, எனக்கு நல்லது ஏன்னு கேட்டால் தகப்பனே, அது எனக்கு சரியானது. ஆமாம் ஆண்டவரே, தகப்பனே, அது எனக்கு ஆண்டவரே சரியானது, போதுமானது. அதற்காக நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் தகப்பனே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் நீங்கள் தான் எனக்கு தீர்மானிக்கணும். தகப்பனே, நான் உம்முடைய கரத்தில் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கரம் பிடித்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே.
என்னை கரம் பிடித்து நீங்கள் என்னை வழி நடத்துங்க. அதுதான் எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் உங்கள் கரத்தை பற்றிக்க முடியாது. என்னுடைய கரத்தை நீங்கள் தான் பற்றி கொள்ளணும். என்னுடைய கரத்தை நீங்கள் பற்றி கொண்டு என்னை வழி நடத்தினா நான் பாதுகாப்பாக இருப்பேன். உங்களுடைய செற்றுகளின் நிழலில் நான் பாதுகாப்பாக இருப்பேன். என்ன அருமையான வாக்கு தத்தங்கள். தகப்பனே, நம்முடைய அன்பை விளங்கிக் கொள்வதைப் போல இந்த உலகத்தில் மேலானது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. பாவியாக என் மேல் கிருபையாயிருங்க. பாவியாக என் மேல் இரக்கமாயிருங்க. பாவியாக என் மேல் தயவாக இருந்தருளுங்க ஆண்டவரே. தேவா, நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவர். உங்களை அதிகமாக நான் போற்றுகிறேன். தேவனே, எனக்கு இறங்கும். எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. தகப்பனே, தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹே இஸ் மை ஃபாதர். அதன் ஆழமாக உணர்ந்து வாழணும் தகப்பனே. உலக பிரகாரமாக தகப்பனை விட அவர் என்னுடைய தகப்பன் என்ற ஒரு ஆழமான உணர்வு எனக்குள்ள தாங்க. Give me, Lord, the deep, Lord, thought that He is my Father. He is my heavenly Father. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே. ஆண்டவரே, அந்த ஆழமான தாக்கத்தை எனக்கு தாங்க. எனக்கு ஒரு நாளும் எனக்கு அநீதி செய்ய மாட்டார். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அநீதி செய்ய மாட்டார். எனக்கு அநீதி செய்ததில்லை. நான் வழி விலகி நான் ஆண்டவருக்கு அநீதி செய்தேன். நான் எவ்வளோ வழி விலகி போயிருக்கிறேன். எவ்வளோ காரியங்களில் சரியில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் தகப்பனே, உங்களை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் என்னை கைவிட்டதெல்லாம் தகப்பனே. என்னை ஒரு நாளும் நீங்கள் கைவிட்டதில்லை. ஒரு நாளும் ஆண்டவரே என்னை விட்டு நீங்கள் விலகி போனது இல்லை தகப்பனே. அதுதான் நான் நிச்சயமாக சொல்லக்கூடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ் மை ஃபாதர். இந்த ஆழமான உணர்வு உடைய வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒரு பாவியை ஆண்டவரை ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக இது விளங்கி கொள்ள முடியலை தகப்பனே. ஒரு தேவனாக an almighty God, we can despise him. ஆண்டவரே, ஆனாலும் கூட ஐயோ, அவனை ஆண்டவரே ஒரு சொந்த குழந்தைய போல, ஒரு பெரிய ராஜா இருந்தால் கூட ஆண்டவரே, அவனுக்கு வீட்டில் இருக்கிற அந்த சின்ன குழந்தை ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அது அவனுடைய குழந்தை. தகப்பனே, அதை காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். என்னை அதிகமாக நேசிக்கிறார். என்னை அதிகமாக என்னை நம்ப கூறுகிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே. அது எனக்கு போதுமானது, அது எனக்கு போதுமானது, அது எனக்கு நிறைவானது. ஆண்டவரே, அந்த ஆழமான அந்த ஆண்டவரே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நீங்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபாதர். அன்பின் தாப்பனே, நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தாப்பனே. உங்களை நான் போற்றி வணங்குகிறேன் தாப்பனே. அது போதுமானது, அது நல்லது, அது நிறைவானது. தாப்பனே, நான் யாரிடத்துல போவேன்? எங்கேயும் நான் போவேன்? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எதை எப்படி செய்யணுங்கிறத எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எதை எப்படி நிறைவேற்றுங்கிறத எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாம் தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்மோடு உறவாடுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை. உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக உமையே பலியாய் ஒப்புக் கொடுத்தீர் ஆண்டவரே. என்னில் அன்பு கூர்ந்து தானே காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்திருக்காங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. கிருபையின் ராஜாவே, என்னில் அன்பு கூர்ந்து நீங்கள் செய்திருக்கிற இந்த அருமையான காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மைய பலியாய் ஒப்பு கொடுத்ததை நான் தீவிரமாக யோசிக்கும் பொழுது அது எப்படி சாத்தியக்கூறாகும்? ஆண்டவருடைய பாடுகளை எண்ணி பார்க்கும். இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீங்கள் வந்ததே முற்றிலுமாக ஆண்டவரே வெறுமையாக்கின ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தீர் ஆண்டவர். எனக்காக ஏன்? எனக்காக நீங்கள் ஏன் ஆண்டவரே ஒரு அடிமையாக மாறணும்? ஐயோ, என்னை ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஒரு கைதி ஆண்டவரே, நான் மறிக்க வேண்டியவன், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்கிறவன். எனக்காக why should he come Lord? அந்த ஆழமான இந்த உணர்வு எனக்கு நீங்கள் தாங்க. அது எனக்கு தேவை தாப்பனே.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நீங்கள் என்னை வழி நடத்துறீங்கன்றது மட்டும் எனக்கு திட்டமாக தெரியுது. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது, என்னை நீங்கள் அளவில்லாமல் நேசிக்கிறீங்க. என்னை அளவில்லாமல் நேசிக்கிறீங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது தகப்பனே, அது பெரிய வார்த்தை நான் எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு தகப்பனிடத்தில் அந்த பிள்ளை தகப்பனுடைய அன்பை குறித்து பேசுகிற வேளையில் ஒரு உண்மையோடு பேசக்கூடிய ஒரு நிலையில் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் தேவன், வானத்தையும் பூமி படைத்த தேவன், வானாதி வானத்தையும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். தகப்பனே, நான் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவதிலும் கூட எனக்கு தகுதி என்பது இல்லை தாப்பனே. எனக்கு எந்த விதமான தகுதி என்பது இல்லை. எந்த விதமான தகுதி என்பது என்னிடத்தில் இல்லை தாப்பனே. நான் முற்றிலுமே தகுதியற்றவன் தான். ஆனால் எனக்காக ஆண்டவரே, எனக்காக பவுல் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காகத்தானே, எனக்காக இந்த உலகத்தில் அவமானம், எனக்காக இந்த உலகத்தில் நிந்தை, எனக்காக இந்த போராட்டம், எனக்காகத்தானே இவைகள் எல்லாம். இட்ஸ் ஃபார் மீ, இட்ஸ் ஆல் ஃபார் மீ. எனக்காகத்தான். வேறு தாப்பனை நான் சொல்லுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை. இது எனக்காக நீங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தியிருக்கிற அன்பு என்பதை மாற்ற சொல்கிறேன். இதற்கு நான் கடமைப்பட்டு வாழணும். கடமைப்பட்டு வாழ என்னால் முடியாதா தாப்பனே? தகப்பனே, நான் எவ்வளோ ஒரு மதிகீடன் என்பதை உமக்கு தெரியும். உங்களோட மதிகீடான ஒரு மனுஷன் தகப்பனே. நான் ஒரு மதிகீடான மனுஷன் ஆயிற்றேன் தகப்பனே. என் அன்பின் தகப்பனே, உங்களுடைய அன்பு மிகப்பெரியது. என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க, என்னை முற்றுமுடி நேசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாண்டவரே தகப்பனே, ஒரு மகன் பலவீனமாக குறைவுள்ளனாக இருந்தால் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறாரு ஒழிய அவனை புறம்பே தள்ளுவதில்லை. தகப்பனே, உம்முடைய அன்பும் கிருபையும் எவ்வளோ பெரிது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, அது அளவிடப்பட முடியாது என்பது தான் உண்மை. அளவிடப்பட முடியாதது தகப்பனே. என்னை அது போதும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எனக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீர், எனக்காக யுத்தம் செய்கிறீர், வெளியடைத்து பாதுகாக்கிறீர். ஆமாம் தாப்பனே, நான் இன்றைக்கு இவ்விடமா இருப்பேனா? சாத்தான் என்னை எவ்வளோ அழித்திருக்கலாம். ஐயோ, அவன் பயங்கரமானவன், கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறவன். அவனுக்கு நான் ஆண்டவரே கர்த்தாவே என்னை அழிக்காமல் பாதுகாப்பாக இருப்பேன். அது உங்களுடைய நித்திய திட்டம் அல்லவா ஆண்டவரே? ஒவ்வொன்று திரும்பி பார்க்கும் பொழுது உம்முடைய கிருபை, ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம். தேவனே, இந்த சோர்நீங்க இருந்தேன் இல்லைல்ல, அது சரியான விதத்தில் தகப்பனே நான் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எனக்கு நீங்கள் அழகாய் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கீங்க தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே, நன்றி செலுத்திறேன் ஐயா. ஸ்தோத்திரங்கள் அன்பின் தாப்பனே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எனக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்து தகப்பனே. தகப்பனே, என் அன்பின் தாப்பனே, என் அன்பின் தகப்பனே, இந்த உலக பிரகாரமான தகப்பனோடு ஒப்பிட முடியும். அவ்வளோ அளவில்லாத என் தகப்பன். தகப்பன் என்ற ஒரு உண்மையான அந்த ஒரு தன்மையின் இலக்கணமாக இருக்கிற என் தகப்பன். ஸ்தோத்திர தாப்பனே. தகப்பனே, நான் பாடுபடுகிறதையும் நான் அவமானப்படுகிறதையும் நிந்தை அடைகிறதையும் விரும்புகிறதில்ல. எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு நன்மையாக செய்கிறீங்க, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறீங்க. அதனால் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, தேவனுடைய தன்பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டவரே, சகலமும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையாக செய்கிறீங்க. சகலமும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையாக செய்திருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரன் என்று தாப்பனே. தகப்பனே, என்னை கிருபையாக ஆண்டவரே இரக்கமாக இதனை வழிநடத்த ஜபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உம்முடைய ஒத்தாசைக்காக ஜபிக்கிறேன், உம்முடைய இரக்கத்துக்காக ஜபிக்கிறேன், உம்முடைய கிருபைக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் உண்மை ஆண்டவரை கனப்படுத்த ஒரு ஏழை பாத்திரமாய் மாத்திரமே காணப்பட ஜபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் என்ன மேன்மை பாராட்ட முடியும்? இடத்துல மேன்மை பாராட்டல் என்பதற்கு என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. அருமையான தாப்பனே, இந்த ஏழை பாவியை நீங்கள் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க, இந்த நீசனை நீங்கள் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க. அது எனக்கு தேவை. I am safe in the hands of my Father. I am safe in the hands of my Heavenly Father. ஆண்டவரே,
எஸ், ஐ எம் சேஃப் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மை ஹெவன்லி ஃபாதர். அதுதான் எனக்கு தெரியும். தகப்பனே, நீங்கள் அந்த கிருபை கொடுக்கலன்னா எனக்கு அந்த உணர்வு, அந்த விசுவாசம் வராது. நிச்சயமாக வர வாய்ப்பில்லை. என்னுடைய பாவ சுபாவம் என்னை தடுக்கிறது. பாவ சுபாவம் அவிதமான காரியங்களை சிந்திக்க கூட இடம் கொடுக்கறதில்ல. ஆனாலும் உண்மை மாற்றப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், அவர் உங்களுடைய தகப்பன். He is your father. தகப்பனே, பரலோகத்தில் என் தகப்பனோடு இஸ் நாட் a நியூ பிளேஸ் டு மீ. அது எனக்கு ஒரு புதிய இடமா இருக்காது. பரலோகம் என்பது ஒரு புதிய இடம் இல்லை. இடம் புதுசு. ஆனால் அங்கே இருக்கிற என் தகப்பன், காலாகாலமாக அவரோடு உறவு கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய பிணைப்பை மாற்றப்பட முடியாது. He is there in heaven. He is my father. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி எனக்கு அந்த ஒரு மரண நாளை நியமிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல தகப்பனே. At what time I will pass from this world and what day, what time எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று அது நிச்சயம் உண்டு என்பது தெரியும் எனக்கு. அது மறுக்கப்பட முடியாது. A day is there in which I will depart from this world. இந்த உலகத்தை நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களின் பல காரியங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் உண்மையாக இந்த உலகத்தில் நேசிக்க என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை தாப்பனே. எதுவுமே திருப்திப்படுத்தலை. திருப்திப்படுத்துகிறதை போல காணப்படுகிறது. நான் திருப்திப்படுத்தலை. இது காணல் நீர். காணல் நீரை துரத்துவதைப் போல துரத்துகிற ஒரு காரியம்தான். தாப்பனே, என்னை உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர். உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னான் தகப்பனே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இட்ஸ் a great privilege I have my Father. He shall supply all your needs according to his riches. தமது ஐஸ்வர்யத்தின்படியே குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார். தமது ஐஸ்வர்யத்தின்படி எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு தேவை என்ன என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறீங்க. அது போதும் தாப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. ஆண்டவரே, உமக்குள்ளாக மாத்திரமே இந்த நிறைவை நான் காண வேண்டும். உமக்குள்ளாக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நிறைவை காண வேண்டும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. என் ஆண்டவரில் நான் நிறைவை காண வேண்டும். என் ஆண்டவரில் அவருடைய நிறைவை நான் காண வேண்டும். அது ஒன்று தான் எனக்கு தேவை. ஆமாம் தாப்பனே, எனக்கு தேவையானது ஒன்று தான். என்னை மன்னியுங்க ஆண்டவரே. என்னை மன்னியும் தாப்பனே. தேவா, எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, என் ஆண்டவர். சோத்திரம் தாப்பனே. எனக்கு நேரெல்லாம் நீங்கள் எனக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சிருக்கீங்க. You have appointed a path for me. It will never be changed. It could never be changed. It's a path of love. அது அன்பின் பாதை. அது அன்பின் பாதை ஆண்டவர். எனக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற பாதை என்பது அது அன்பின் பாதை. ஸ்தோத்திர தாப்பனே. அது நல்ல பாதை. அது ஆண்டவரே சிறந்த பாதை, மேலான பாதை. நமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தாப்பனே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பின் தாப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களை போற்றுகிறேன். உங்களை நான் வணங்குகிறேன் தாப்பனே. தகப்பனே, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. உங்களை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. ஸ்தோத்திரன். அன்பின் தாப்பனே, கிருபையின் தாப்பனே, ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவா, நீங்கள் நேசிக்கிற நம்முடைய நேசம் மிகப்பெரியது. அன்பு மிகப்பெரியது. தயவு மிகப்பெரியது. ஆச்சரியமானது, அற்புதமானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எதை விதமாக செய்ய வேண்டும் என்ற காரியத்தில் எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க. எதை விதமாக செய்ய வேண்டும் என்ற காரியத்தில் எனக்கு நீங்கள் தெளிவை தாங்க. எனக்கு நீங்கள் விடுதலை தாங்க. எனக்கு நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையை தாங்க.
ஆமா தகப்பனே, தேவா இவளெல்லாம் பெற்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காரியத்தில் ஆண்டவரே நிறைவோடு நான் வாழ்கிற போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ காரியங்கள் மற்றவர்களை விட அதிகமாக தான் கொடுத்துருக்கீங்க. சொல்லப்போனா ஆண்டவரே, நான் ஒரு தரித்திரனாக இல்லை, போதுமான நிலையில் நான் வாழக்கூடிய காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்திருக்கிற வெற்றிக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். நம்ம பலவீனமான மனிதனான ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய விடுதலையை தந்திருக்கீங்க, ஆவிக்குரிய வெற்றியை தந்திருக்கிறீங்க, ஆவிக்குரிய கிருபையை தந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா, மை துதிக்கிறேன் ஆண்டவரே, மை போற்றுகிறேன். யூ ஆர் மை ஃபாதர். He is my father. He is my father. He takes care of me. He takes care of me. ஆண்டவரே, என்னை குறித்து எல்லாவற்றிலும் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். இன்றைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குறார். The Lord shall supply all your needs according to his riches. ஸ்தோத்திரம் தகப்பனே. எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவரே கிருபையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன் தகப்பனே. O Lord, if there is any prolapse, O Lord, it should be pearled. ஆண்டவரே, நீங்கள் கிருபைதாரும் காரியத்தில் எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய தாசையை தாங்க ஆண்டவரே. எனக்கு இரக்கம் செய்தரலும் தகப்பனே. ஆமாம் தகப்பனே, எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. எனக்கு நீங்கள் கிருபை செய்து என்னை வழி நடத்துங்க தகப்பனே. தகப்பனே, ஆனால் நான் உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படணும். உங்களைப் போல நான் வாழணும். நீங்கள் எப்படி ஆண்டவரே தியாகம், அன்பு தகப்பனே, என்னைக்காக நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்கன்னா அது முற்றிலும் ஆண்டவரே நினைக்கக்கூடாத ஒரு காரியம் என்பது மாத்திரமல்ல. ஆண்டவரே, நான் ஒரு சத்துருவாய் இருக்கையில் என்னை நேசித்தீங்க. உண்மை அறியாத இருந்த காலத்தில் என்னை நேசித்தீங்க. என்னை அழைத்து கொண்டீங்க. அன்மை தாப்பனே, என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. என்னை நான் தாழ்த்துகிறேன் தாப்பனே. தாப்பனே, வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டா என்று பாராய்ந்து தகப்பனே தகப்பனே தேவையில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. தாழ்மைப்படுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் தாழ்மைப்பட வேண்டும், நான் தாழ்மைப்பட வேண்டும். அன்பின் தாப்பனே, தேவா தேவா ஆண்டவரே, நான் தாழ்மைப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய காரியம் தகப்பனே. நஷ்டம் என்று எண்ணுகிறதெல்லாம் நஷ்டம் இல்லை. அது நித்தியத்தில் ஆண்டவரே நான் பெறப்போகிற அநேக வெகுமதிகளுக்கான முதலீடாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் இழந்து போனது என்பதே இழப்பு கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. ஸ்தோத்திரம் தாப்பனே. இக்காலத்தின் பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. தாப்பனே, இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். இது கர்த்தருடைய வசனம். அநேக பரிசுத்தவான்கள் நம்பி ஆண்டவரை மகத்துவமான கிருபையை கண்டிருக்கிறாங்க. சேஷ்மா ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஆண்டவரை உடைய கிருபை காய்ச்சி வைக்கிறேன். நீர் அழைத்து வாரும் தேவா, நீர் அழைத்து வாரும். அன்பின் தாப்பனே, நீர் அழைத்து வந்து உதவி செய்யும் தாப்பனே. நீர் கிருபை செய்தரலும் தாப்பனே. ஆண்டவரே, உம்மை நோக்கி அதிகமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி அதிகமாய் ஜெபிக்கிறேன் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தேவை, நீங்கள் தேவை. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, என்னை நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையின்படி என்னை வழி நடத்துங்க. இது தேவை தாப்பனே, இது எனக்கு தேவை தாப்பனே. இந்த ஆத்மா அவங்க ரட்சிங்க, நீங்கள் ரட்சிக்கணும் தாப்பனே. இல்லைன்னா அது எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை. ஆண்டவரே, ரட்சிக்கணும், நீங்கள் தான் ரட்சிக்கணும். அது ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறேன். ரெண்டு ஆத்மாவை நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரெண்டு ஆத்மாக்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ரெண்டு, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் என்னை ரட்சிங்க தாப்பனே. தேவா தேவா, அந்த ஆத்மாக்களை ரட்சிங்க தாப்பனே. அந்த ஆத்மாக்களை ரட்சிங்க. அது அன்பின் தாப்பனே. ஏன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நரகம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தகப்பனே. நரகம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியம்.
ஒரு மனிதன் பிரமாதம் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்கிறீங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே நிலைய கொடூரமான ஒரு வாழ்க்கை முறை. தகப்பனே, நான் இடத்துல கேள்வி கேட்க முடியாது. அப்படி தகப்பனே, நீங்கள் செய்கிறது எல்லாம் நேர்த்தியானது, சரியானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு நான் உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். எல்லா ஆண்டவரே அற்புதமானது, ஆச்சரியமானது, மேன்மைக்குரியது தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா, நான் உங்களை அதிகமாய் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நான் அதிகமாய் துதித்து நான் போற்றுகிறேன் தகப்பனே. எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. எவ்வளோ மக்களை எண்ணி பார்க்கணும். ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாங்க. இந்த பண்ணது அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. நீங்கள் ஆண்டவரே கொண்டு வாங்க. கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது இல்லை. கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் எங்கேயுமே காண முடியாது. அப்படி இளைப்பாறுதல் என்று சொன்னால் அது போய் அப்பட்டமான போய். கிறிஸ்துவை தவிர வேற எங்கேயுமே உண்மையான இளைப்பாறுதல் என்பது இல்லை ஆண்டவரே. மனிதன் அலசடிப்படுகிறது தான் உண்மை. ஒருவேளை ஆண்டவரே அவன் போலியாக நடிக்கலாம், ஆனால் உண்மையான சமாதானம் இல்லை தாப்பனே. அது மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையின் முடிவில் அது என்னை பார்க்கும்போது தாப்பனே, எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் அது, எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. ஒருவேளை அன்பின் தாப்பனே, ஐயோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமல் வாழ்கிறான்னா, ஐயோ ஆண்டவரே, அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இதற்குரிய அது ஒரு நரகம்தான் தகப்பனையான. எத்தனையோ மக்கள் இந்த பட்டணத்தில் இருக்காங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சிறு குறிப்பிட்ட அளவில் எங்களுக்கு எனக்கு தெரியலாம் ஒருவேளை. ஆண்டவரே, அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிய வாய்ப்பில்லை. ஆமாம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்துல நான் அரை நாட்கள் அந்த மருத்துவ கிளினிக் வைத்த பொழுது ஒருவேளை எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நம்முடைய வார்த்தையை அது மூலமாக கேட்டிருக்கார்கள். சோதனை தகப்பனே, எக்காலத்தில் ஆண்டவரே எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவர் எல்லாம் முடிந்து விட்டது தகப்பனே. வெறுமைதான், அந்த உலக வெறுமை தானா? ஒரு சிலர் ரட்சியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு சில ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே, நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே. மாலை கூடும் உரிமையாக கேட்குறேன் தேவா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு இந்த ஆலயத்தை நிரப்புங்க. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு இந்த ஆலயத்தை நீங்கள் நிரப்புங்க. ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, உயிர் மீழ்ச்சியை தாங்க. அது நீங்கள் ஆண்டவரே. எஸ், ரிவைவல் இஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தர் தான் செய்கிறவர். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் கொண்டு வாக்கு பண்ணி நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் இருதயங்களை இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லது ஆண்டவரே பிறந்தவருடைய வாழ்க்கையில் இன்னும் பேசிக்கொண்டு கலந்து ஒருவேளை ஆண்டவரே பிறவாதிருப்பாரான இனி வருகிற காரியம் தகப்பனே, இவள் எல்லாவற்றும் மத்தியில் உங்களுடைய கிருபைக்காய் ஜெபிக்க இந்த பட்டணத்தில் அநேக ஆத்துமக்களை நீங்கள் அழைத்து வாங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய கிருபை கற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய மேன்மையை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய தயவை கண்டுகொள்ளட்டும். அது சிறந்தது, அது நல்லது, அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்றது. ஆமா தாப்பனே, அது எவ்வளோ ஆண்டவர் முக்கியமான காரியமாக இருக்கிறது, அது எவ்வளோ தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது தாப்பனே. இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ராஜா, கண்டிப்பாக அது ஆண்டவரே தேவை, கண்டிப்பாக அது தேவை தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, கண்டிப்பாக அது தேவை தாப்பனே. நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பனே. இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கொண்டு வாங்க, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துங்க தாப்பனே. எத்தனையோ மக்கள் ஆவிக்குரிய விதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தாப்பனே, உம்மை தகப்பனாக அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. உம்மை தகப்பனாக அவள் அறிந்து கொள்ளலை, உம்மை தகப்பனாக அவள் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டமாகவே காணப்படுகிறது. ஒரு சமாதானத்துக்குரிய காரியமாக இல்லை, அது ஒரு சலிப்புக்குரியதாகவே காணப்படுகிறதாக இருக்கிறது தகப்பனே. இல்லை, என் தகப்பனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக தாப்பனே
அதில் ஒரு நிறைவான சந்தோஷமான ஒரு காரியம் இருக்குல்ல. ஆமாம் தாப்பனே. ஃபாதர், ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர், யூ ஆர் மை ஹெவன்லி ஃபாதர், யூ ஆர் மை ஹெவன்லி ஃபாதர். தகப்பனே, நீரின் பரம தகப்பன், பரம தகப்பன். இந்த உலக பிரகாரமான தகப்பனை விட ஐயோ தகப்பனே பன்மடங்கு என்ற தப்பு முற்றிலும் வித்தியாசமான ஒரு தகப்பன். ஐ ஹேவ் எ ஃபாதர், ஐ ஹேவ் எ ஃபாதர், ஹி நோஸ். அவர் அறியாமல் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று நேரிடுவதில்லை. எஸ் லார்ட், ஐ ஹேவ் எ ஃபாதர். ஹி ஹஸ் காட் எ பர்பஸ் அண்ட் பிளான். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே வருகிறதும் இல்லை, நடைபெறுகிறதும் இல்லை. ஆமாண்டவரே தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் அழகாக செம்மையாக அதினதின் காலத்தில் அதினதினை நேர்த்தியாக செய்கிறவர். பிகாஸ் மை ஃபாதர் இஸ் த ஒன் ஹூ டஸ் எவ்ரிதிங். கிரமமாய் செய்கிறவர், அதினதின் காரியத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமாம் தாப்பனே, எவ்வளோ அழகாக நீங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுகிற கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தகப்பனே, உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன், உங்களை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை அதிகமாய் போற்றுகிறேன். He is my father. Nothing could happen. Nothing could happen. The devil has no right on me. The devil has no right on me. பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் பரம தகப்பனுடைய பிள்ளை. I am the child of this heavenly father. அவன் எனக்கு அதிகாரம் இல்லை. எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஒருவேளை அவன் பாவம் இருக்குன்னு சொன்னா, என் பாவத்தை பரிகரித்த என் தகப்பன் இருக்கிறார். He took my sins on the cross. He suffered and died. He rose again. அவர் ஆண்டவரை எனக்காக அவர் தகப்பனே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கு இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரன், மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட், மை ஃபாதர் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நேரிட முடியாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஒரு அடைக்கலான் குருவி நம்முடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அடைக்கலான் குருவி அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழ முடியாது. அப்ப எப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடைபெற முடியும்? இல்லை தாப்பனே, நிச்சயமாக இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமா முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கண்டிப்பாக அது இல்லை, கண்டிப்பாக அது இல்லை தாப்பனே. நான் நன்றியோடு துதிக்கிறேன் தாப்பனே, நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. தேவா, என்னுடைய வாழ்க்கையில நீங்க நேசிக்கிற அந்த நேசம், என்னுடைய வாழ்க்கையில நீங்க அன்பு வருகிற அந்த அன்பெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இதைப்பட ஆண்டவரே ஒரு உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் என்பது இருக்கக்கூடுமா? இஸ் தேர் a greater privilege than this? ஆண்டவரே, இந்த காரியத்தை கூட உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க சிறப்பாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, you will do it in a best way. Lord, we have a father. We have a father. And Lord, he is the rich father. He knows what it is needed for this. எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எது தேவை என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். எது தேவை என்பதை என் ஆண்டவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என் அன்பின் தகப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. You know the very best for me. I am the child of your father. I am the child of my heavenly father. தகப்பனே, ஆனால் எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, தாங்கள் செய்கிறது என்று அறியாமல் இருக்காங்க. எவ்வளோ ஆண்டவரை ஊழியர்கள் கிருபையின் சத்தியத்தை அறிந்தவர்களும் சரி, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பலவிதமான ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்த உண்மைதான். நானும் இருந்தனே. என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இந்த விதத்தில் ஆண்டவரே இது ஒரு சிறப்பான நிலையில என்னுடைய காரியம் என்றதில்லை. ஒரு காலத்தில் அலசடிப்பட்டது உண்மையை நான். ஆனால் அப்போ ஆண்டவரே நீங்க என்னை வழிநடத்தி இருக்கிறீங்க. ஆனா இந்த நிலையில என்னை கொண்டு வந்தது உங்களுடைய கிருபை என்பதை தவிர வேற என்ன சொல்றதுக்கு இல்லை ஆண்டவரே. இது உங்களுடைய கிருபை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இது என் ஆண்டோடைய கிருபை, அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வேற என்னமே எனக்கு தெரியாது.
தாப்பனே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ இந்த பட்டணத்தில் உண்மை அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை ஆண்டவரே, கிறிஸ்து இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிச்சயமாக அது வெறுமைதான். கிறிஸ்து இல்லைன்னா அழகு இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம். லார்ட், இட் இஸ் a vain life. இட்ஸ் a vain life. நிச்சயமாக ஆண்டவரே, அது ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அது கொடுத்து செயல்பட முடியாது தாப்பனே. நிச்சயமாக அது முடியாது என்பதுதான் உண்மை. அன்பே தாப்பனே, ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அது சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த முடியாது. என்ன நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே? அழகு என்பது என்ன? நீர் உண்டாக்கினவர். நீங்க தான் அதை ஏற்படுத்த, நீங்க தான் கொடுத்தவர். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீ அழகாக பிறந்திருந்தால் அது உடைய ஈவு. It's you propose to make that person beautiful. வேற என்ன ஆண்டவரே? நமக்கு முன்பாக அதில் மேன்மை பாராட்ட என்ன உண்டு? அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வாட் இஸ் பியூட்டி? ஆண்டவரே, இது வெறுமையான இவ்வளவு சீக்கிரம் அது மாறிவிடக்கூடும். வாட் லார்ட்? ஒரு சிறிய ஒரு மனிதன் தன்னுடைய அழகை குறித்து எந்த அளவுக்கு மேன்மை பாராட்ட முடியும்? வெகு சீக்கிரத்தில் அது உருக்குலைந்து போகக்கூடும். உருக்குலைந்து ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை, இந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் வந்து மனம் திரும்பணும். ஆண்டவரை அப்பாவா தெரிந்து கொள்ளணும், உங்களுடைய அப்பாவா தெரிந்து கொள்ளணும். அந்த உரிமை பாராட்டலை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில வாழணும். அது எனக்கு தேவை. ஆமாம் ஆண்டவரே, ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிமையான காரியத்தை செய்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. அதற்காக நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. அதற்காக உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான காரியத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, ஒரு உயர்ந்த நிலையை ஆண்டவரே கொடுக்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பை குறித்து எவ்வளோ காரியங்கள் வித்தியாசமாக இருக்கு, எவ்வளோ காரியங்கள் உண்மை இருக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் இந்த காலங்களில் முக்கியமாக ஒன்று, என் தகப்பனாக அறிந்து கொள்ளும்படியான அந்த அறிந்து கொள்ளுதலின் சாக்கியம் என்பது ஒரு விசேஷமாகவே இருக்கிறது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான என் அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன், உங்களுக்கு முன்பாக என்னை வெறுமையாக்குகிறேன். உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிட்டு வருகிறேன். இது உம்முடைய கிருபை. இந்த பரலோக ராஜ்யத்தில் அன்றென்று நான் மோடு கூட இருப்பேன் தகப்பனே. யூ டு த பெஸ்ட் ஃபார் மீ. ஆமா ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் எனக்கு தேவை தகப்பனே. இதெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உன்னுடைய நிலை உமக்கு தெரியாதல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு நமக்கு தெரியாதல்ல. ஆனால் தாப்பனே, உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை அதில் என்ன? உம்முடைய நாம அதில் மகிமைப்படுங்களா? Will your name be glorified? If so, Lord, do it, Lord. Do it for me. எனக்காக அதை அழகாக செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படுமானால், உம்முடைய சித்தம் அதில் ஆண்டவர் உண்டானால் அழகாக செய்யுங்க. இல்லைன்னா வேண்டாம், இல்லை வேண்டாம். என் ஆண்டோடைய நாம மகிமைப்படலைன்னா, என் ஆண்டுடைய நாம மகிமைப்படலைன்னா, அவருடைய சித்தம் என்பது இல்லைன்னா அது வீண், அது வீண், அது விருதா, பிரயோஜனம் இல்லை. அன்பின் ஆண்டவரே தாப்பனே, அது எவ்வளோ ஆண்டவரே உண்மையான ஒரு காரியம், அது எவ்வளோ ஒரு உண்மையான காரியம் தாப்பனே. அது நிச்சயமாக வீண் தான். ஆகவே அது உம்முடைய கரங்களை ஒப்புக்கு ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுமானால், உம்முடைய சுத்தமாக இருக்குமானால், அதனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக நீங்கள் செய்யுங்க, சிறப்பாக செய்து தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக அது காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை அனுமதிக்கிறவில்லை. ஏன் என்ற கேள்வி, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவை நிமித்தத்தில் கடந்து போகிற கண்ணை இவை எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவரே ஏன் என்று காரியத்தை விட தாப்பனே உம்முடைய கரத்தில் அதை அழகாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன தாப்பனே? உம்முடைய நோக்கம் என்ன? நான் தாப்பனே அதை நீங்கள் நிறைவேற்றுங்க.
அதை நீங்கள் நிறைவேற்றுங்க தாப்பனே. உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் அதில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. அன்றைய தாப்பனே, எனக்கு இறக்கம் செய்தல்லும் எனக்கு இறங்கும் தாப்பனே. உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் தாப்பனே, உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் தாப்பனே. உங்களை நோக்கி நான் கெஞ்சி வருகிறேன் தாப்பனே. எனக்கு இறங்குங்க தாப்பனே. ஸ்தோத்திரமே நண்பின் தாப்பனே. தாப்பனே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஐயோ அந்த உலகத்தை கடந்து போகிறதை பார்க்கும்போது தாப்பனே, ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஒரு நாளில் 1,50,000 பேர் இந்த உலகத்திற்கு கடந்து போகிற, ஒருவேளை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுய நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த உலக அளவில் சாதித்தவர்களாக இருக்கலாம், உலகத்தின் நிலைகளில் உயர்வாகனவர்களாக இருந்திருக்கான. இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். அவருடைய சாதனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவருடைய ஆண்டவரை மேன்மையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். த கேம் இஸ் ஓவர். ஆமாம் ஆண்டவரே, முடிந்து விட்டது. இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே சம்பாதித்த வேலையில், ஒருவேளை பதவியின் வேலை, உயர்வின் வேலையில், பணத்தின் வேலையில் ஒரு சந்தோஷத்தை போல காணப்பட்டிருக்கலாம். அது எவ்வளவு தற்காலிகமானது, அது உண்மையானதல்ல. ஒரு காணல் நேரதை போல தகப்பனே. தேவா, இந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுமானால், உங்களுடைய சித்தமாக இருக்குமானால் செய்யுங்க. இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா வேண்டாம். ஆமாம் ஆண்டவரே. அதாவது இந்த சபையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய சித்தம் என்று பார்க்குறோம். அவை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த சபையை நீங்கள் ஏற்படுத்தி தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் எவ்வளவோ நீங்கள் பாராட்டி இருக்கிற அன்பு மறக்கப்பட முடியாததுன்னு தான் சொல்ல முடியும். தகப்பனே, இந்த இடத்துல உடைய நாமத்துக்கு சாட்சி பகிர ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. இந்த உலகத்தின் காரியங்களை கொப்பை என்று எண்ணக்கூடிய மனநிலை உள்ள மக்களை எழுப்புங்க தகப்பனே. எவ்வளோ காலம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியமானது தொடரும் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, என் ஆண்டவர் இதை அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார். என் ஆண்டவர் இதை கண்டிப்பாக அற்புதமாக செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, நீங்கள் செய்திருக்கிறீங்க. இதை நீங்கள் தான் செய்கிறீங்க. இதை நீங்கள் தான் ஆண்டவரை நிறைவேற்றுறீங்க. என்னால் தான் இல்லை ஆண்டவரே. ஆனால் எத்தனையோ மக்கள் எண்ணி பார்க்கும் பொழுது இறங்குங்க. அறியாமையினால் ஐயோ தாப்பனே, எவ்வளோ மேட்டுமைகள், எவ்வளோ மேட்டுமைகள் ஆண்டவரே. எவ்வளோ மனிதன் ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறான், தன்னை அழகை மேன்மைப்படுத்துகிறான், தன்னுடைய படிப்பை குறித்து எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே. இந்த மீடியாவிலாம் பார்க்கும்பொழுது எப்படி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் உயர்த்தி வாழுகிறத பார்க்கறது ஆண்டவரை பார்க்குறேன். ஆனால் அன்பின் தாப்பனே, கிருபையாயிரம் ஐயா. அன்பின் தாப்பனே, நீங்கள் இரக்கமாக இருந்துடலாம். அன்பின் தாப்பனே, நீங்கள் தயவு கூர்ந்துடலாம் ஐயா. தாப்பனே, உங்களுடைய ஒத்தாசைங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. ஆமாம் ஆண்டவரே. தேவா, உலகம் வெறுமையானது, உலகத்தின் காரியங்கள் வெறுமையானது, உலகத்தின் நிலைகள் வெறுமையானது. தாப்பனே, தாப்பனே, உமக்கென்று நான் வாழணும், உமக்கென்று நான் பிழைக்கணும், உமக்கென்று நான் ஜீவிக்கணும். உம்முடைய காரியமாக நான் ஆண்டவரே வாழணும். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு தேவை தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, உங்களை துதிக்கிறேன். எத்தனையோ மக்களை எண்ணிப்பா. அந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த அன்பை எனக்கு தாங்க தாப்பனே. திரளான மக்களை பார்த்தவது மனது உருகினீர் ஐயோ ஆண்டவரே. எவ்வளவாக மனிதனுடைய வாழ்க்கையில மேட்டுமே, எவ்வளோ மேட்டுமா ஆண்டவரே. எவ்வளோ பேருடைய ஆவிக்குரிய மேட்டுமே, ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியும்னு சொல்ல மேட்டுமே. ஆனால் இவ்வளோ மதியானம் ஆண்டவரே, இது எல்லாம் உடைய கிருபை அல்லவா, இவளெல்லாம் உடைய இரக்கம் அல்லவா, இவளெல்லாம் உடைய தயவு அல்லவா ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, எவ்வளவாக ஐயோ தாப்பனே, என்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவரே இழக்க முடியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ தாப்பனே, உடைய வாழ்க்கை ஒரு நாள் இழந்து போன நித்தியத்தின் காரியம் பயங்கரமானது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் கூட ஆண்டவரே
அது நிலையானதல்ல, சந்தோஷமானதல்ல, சமாதானத்துக்குரியதல்ல. எனவே தாப்பனே, நான் உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக நீ கிருபையாயிருங்க, பாவியாக நீ இரக்கமாயிருங்க தாப்பனே. தகப்பனே, பாவியாக என் மேல் கிருபை கூர்ந்தரலும், வழிநடத்தும் உடைய ஒத்தாசையை தாங்க. உடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே, நான் உங்களுடைய கரங்களை என்னை தாழ்த்துகிறேன். ஆமாண்டவரே, தேவா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, சேலம் பட்டணத்தை ஒரு ஊரில் நினைச்செல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எவ்வளோ மக்கள் ஆண்டவரே, எவ்வளோ திரள்கொட்டமான மக்கள், உலகத்தை ஆண்டவரே, உலகம் முழுவதை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற திரள்கொட்டமான மக்கள், ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஊரெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, எத்தனை மக்கள். தேவா, நீர் இறங்கும். ஆனால் முக்கியமாக இந்த ஆத்மாவுக்கு ஜெபிக்கிற தாப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. இந்த 2 ஆத்மா ரட்சிங்க, அந்த 2 ஆத்மா ரட்சிக்கணும். இந்த 2 ஆத்மா ஜெபிக்கிற அந்த 3 ஆத்மா ரட்சிக்கணும். தகப்பனே, நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. Give me a heart, Lord, to be thankful to thee. ஆண்டவரே, உங்களுடைய நாம மையப்படும்படியாக ரட்சித்துக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தையினுடைய ஆண்டவரே காரியத்தில் தேவா, நான் உண்மையிலுவனாய் காணப்படுவது எவ்வளோ அவசியம் தாப்பனே, எவ்வளோ அவசியமாக இருக்கிறதே நான் பார்க்கிறேன். தாப்பனே, நீ எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, ஒவ்வொரு பட்டணத்தையும் எல்லாம் சந்திக்க மாட்டீங்களா ஆண்டவரே? நீங்கள் சந்திப்பதில் நலமாக இருக்கும். சாட்சிகள் எழுப்பியதானால் நலமாக இருக்குமே. என் ஆண்டவர் சாட்சிகள் எழுப்புவாரானால் எவ்வளவு நல்லது, எவ்வளவு விளக்கமாக இருக்கும் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, இவ்வளெல்லாவற்றை ஆண்டவரே தாப்பனே நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் சொல்லணும். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நஷ்டம் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள், வட மாநிலங்கள் இருக்கிற மக்கள் ஆண்டவரே முகாந்திரமெல்லாம் பாய்க்கிறாங்க. இந்த மத தலைவருடைய முகாந்திரமெல்லாம் பாய்க்கிறாங்க. யார் அவர்கள் ஆண்டவரே? உம்முடைய சிருஷ்டி முன்பாக ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியான ஒரு காரியத்தின் மத்தியில் ஐயோ தாப்பனே, உமக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானதை நான் நிறைவேற்ற வேண்டும் தாப்பனே. மேற்கத்திய நாடுகளில் இவ்வளோ இடம் இல்லையே ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே வசதிகள், வாய்ப்புகள், மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாதே. இவ்வளோ நல்ல உணவு முறைகள், பல காரியங்கள் ஆண்டவரே, நிறைய பணம் சம்பாதிக்கலான்ற அந்த எண்ணமானது ஆண்டவரே மக்களுக்காக காணப்படுகிறதே ஒழிய ஆண்டவரை தேட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியம் எவ்வளோ இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்நாள் மத்தியில் அநேக சாட்சிகள் இழப்பும் டு எவாஞ்சலைஸ் ஆண்டவரே. கர்த்தாவே, சுவிசேஷம் ஆண்டவரை செல்லும்படியாக ஆண்டவரே பல மக்களை எழுப்பும் தாப்பனே. இறப்பு மிகுதி ஆட்களோ குறைந்த சபையை காத்துக்கொள்ளும், சபையை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு தடவை ஆத்மோட பேசும் ஆண்டவரே. அதுமே தாப்பனே, ஒவ்வொரு ஆத்மாவோட நீர் பேசும், ஒவ்வொரு ஆத்மாவோட கூட நீர் பேச வேண்டாம் ஆண்டவரே. தேவா, உடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆமாண்டவரே. தேவா தேவா, இந்த உலகத்தில் உண்மையான ஒரு தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம்தான் தாப்பனே. உம்முடைய அருமையான கிருபை தேவை, உம்முடைய அருமையான இரக்கம் தேவை, உம்முடைய அருமையான ஒத்தாசை தேவை தாப்பனே. பாவியாக என்பதில் கிருபை ஆயிரும், பாவியாக என்பதில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தாப்பனே, இந்த உலகத்தில் நமக்கென்று நான் வாழ வேண்டியவன் ஆண்டவரே. என்னுடைய முழு ஆழ்த்தத்துவமா இயேசுவுக்காக வாழணும். என் பரம தகப்பன், எனக்கு ஞானம் இல்லை தாப்பனே. என்னிடத்தில் எப்படி பேசுவது, என்ன செய்வது, எனக்கு ஞானம் இல்லை. ஒருவருடைய இடத்துல ஆண்டவரே ஒரு பணத்தை கேட்டால் எனக்கு ஞானம் இல்லை, எதை எப்படி செய்வது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று ஆண்டவரே, என்னை நீங்கள் வழி நடத்துங்க, என்னை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை உங்களுடைய கரம் பிடித்து என்னை வழி நடத்துங்க, என்னை உங்களுடைய ஒத்தாசை ஆண்டவரை தந்து வழி நடத்துங்க. அது எனக்கு தேவை.
அது எனக்கு நிச்சயமா தேவை தாப்பனே. தேவா, நீங்க எனக்கு உதவி செய்தரலவன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாப்பனே, ஐயோ, அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஒரு காலத்தில் ஆண்டவரே எவ்வளோ தேவ பயம், உயிர்மீழ்ச்சியெல்லாம் காணப்பட்டது. மக்களுடைய இதயங்களில் அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய ஆதாங்கத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. அது ஒரு ஆண்டவரே மனிதன் மூலமாக, ஜார்ஜ் முல்லர் மூலமாக தாப்பனே நீர் எவ்விதமாக இந்த ஊழியத்தை நீர் எழுப்பினீர், விதமாக இந்த ஊழியத்தை நிலைவரப்படுத்தினீர். ஸ்தோத்திர தாப்பனே. தேவா, நீர் இறக்கமாயிரும் ஐயா. அன்னை தாப்பனே, நீர் கிருபை கூர்ந்து வழி நடத்தியறலும் நம்முடைய ஆசையை தாரும் ஐயோ. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ரட்சியும். மேற்கத்திய நாடு ஆத்மா எனக்கு எப்படி ஜெபிக்கிறது எனக்கு தெரியல, குறிப்பிட்ட நிலையில சொல்ல தெரியல. ஆனால் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே கத்தாவே வெளிப்பிரகாரமாக மிகவும் ஆண்டவரை செழிப்பாக நன்றாக வாழ்கிறார் என்பதுதான் அவர் எண்ணம். அமெரிக்கா போன்ற மக்களுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது விதமான ஒரு ஆழமான எண்ணத்தை தகப்பனே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே தேவா, எவ்வளோ ஒரு பரிதாபம் நான் இல்லை, எவ்வளோ ஒரு பரிதாபமான இல்லை ஆண்டவரே. கிறிஸ்து இல்லைன்னா அதில் வெறுமை தான். அழகு ஒரு மனிதனை திருப்திப்படுத்துறது இல்லை, பணம் திருப்திப்படுத்துறது இல்லை. இல்லை, தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். தேவன் மாத்திரமே அதை நிறைவேற்ற முடிய மாட்டார். தேவா, இந்த ஏழை பாவிக்கு இறங்கிடலாம். இந்த ஏழை பாவிக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தாப்பனே, அநேகரை லட்சியம் ஐயோ இந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிற லட்சியம் ஆண்டவரே. If it is you, will save him. Save him, O God. I do not know, Lord, but Lord, O Lord, save him. What a sad thing it is, Lord. ஆண்டவரே, பயங்கரமான இந்த விளையான சேற்று இந்த வெளிவந்தாவே அது பெரிய ரகசியம். ஆண்டவரே கத்தாவே, அது மிகப்பெரிய ஒரு காரியம், எவ்வளோ உன்னதமான காரியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, நீர் இறங்கும், நீர் கிருபையாயிரும் கத்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவளுக்காக பாரப்பட கிருபைதாரும். அவளை அறியாமையினால மேட்டுமையாக சுய திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மாயை நம்பி கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவருடைய அன்பை புறக்கணிக்கிறார்களே, பெருமையானவர்களை ஆட்கொண்டு ஆண்டவரே சரப்பணி போல சுற்றி கொண்டிருக்கிறதே. தேவா தேவா, அதில் எனக்கு உங்களுக்கு விடுதலை தாங்க, உங்களை மேட்டுமையும் பெருமையிலிருந்து விடுதலை தாங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, உமக்கு பிரியமாய் வாழணும், உமக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் நான் வாழணும், அதுதான் எனக்கு தேவை. அன்பே தாப்பனே, உங்களுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் நான் வாழ விரும்புகிறேன். அது எனக்கு நீங்க தாங்க, அது எனக்கு தேவை தாப்பனே, அது எனக்கு தேவை தாப்பனே. இவ்வளோ பேர் நான் அறிமுகமான எத்தனை பேர் தாப்பனே, அவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்ல ஆண்டவரே கத்தாவே சொல்லல, எப்படி என்னங்க எனக்கு தெரியல. ஆனால் சில மனித சமயங்களில் தாப்பனே உடைய ஆண்டவரே அற்புதமான நாமத்தை உயர்த்தி காட்ட எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. உடைய நாமத்தை உயர்த்தி காட்டும்படியான வேலையாக அது ஆசை இருக்கிறது. தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே. எவ்வளோ சீக்கிரம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பாவம் என்பது பற்றி கொள்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா, நீர் இறங்கும் கத்தாவே. ஆண்டவரே, அநேகரை மீட்டர்கள் எவ்வளோ மக்களுடைய நிலை மேற்கத்தினாலெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, நாசியில் சுவாசம் இல்லை மனுஷனே மாத்திரம். You may be a president, you may be a prime minister, chief minister, what is the use of all these things? இல்லைனா என்ன பிரயோஜனம் ஆண்டவரே கத்தாவே, இவளால் என்ன பிரயோஜனம் தேவா, என்ன பிரயோஜனம் பார்க்கும்பொழுது ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமே கிடையாது. என் ஆண்டவரை தவிர மென்மையானது ஒன்றுமே இல்லை தாப்பனே. ஐயோ ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை ரட்சியம், உயிர்மீழ்ச்சியை தான் ஆண்டவரே கத்த. எத்தனையோ மக்கள் இருக்கிற எழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே எதிர்ப்பு கலைப்பின காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளெல்லாம் அன்னை தகர்த்து போடுங்க. ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாளும் கத்தாவே உடைய காரியங்கள் இல்லை, ஒரு நாளும் ஆண்டவரே கத்தாவே செயல்படுகளே ஒரு நாளும் குறைபடுகிறவர் அல்ல. பியூட்டிஃபுல்லி லார்ட் யூ ஒர்க், பியூட்டிஃபுல்லி யூ டூ திங்ஸ் லார்ட். ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில்
நான் நமக்கு பிரியமாய் வாழ வாஞ்சிக்கிறேன். நமக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழுவதே நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு நீங்கள் இரக்கம் செய்கிறதே ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாகவே வாழ விரும்புகிறேன் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே. I want to live a life which is pleasing to thee. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உங்களை துதித்து ஸ்தோத்திரம். உங்களை துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, துதித்து வணங்குகிறேன் தாப்பனே. பாவியாக எனக்கு நீங்கள் இரக்கத்தை செய்யுங்க தகப்பனே. You are my father. You are my father. Lord, you will definitely do any injustice, partiality, wrong. Lord, even the judgment. ஐயோ, அது ஆண்டவர் நியாயப்பிரமான மனிதன் கொடுத்ததாக அல்ல என்றாலும் தகப்பனே, தேவா தேவா, இவ்வளவாக மனிதனுடைய நிலையை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிற தாப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க தாப்பனே. உம்முடைய கரங்களை என்னை தாழ்த்தப்படுங்க லார்ட். என்னுடைய விருப்பம் வாஞ்ச எல்லாமே இயேசு வல்லமை ஆண்டவரே, வல்லமைக்கு மாத்திரமே காரணம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் காரணம் தேவா உம்முடைய கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. பாவியாக என்னை பலப்படுத்துங்க. பாவியாக என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாவியாக என்னை ஸ்திரப்படுத்துங்க தாப்பனே. உமக்கு பிரியமாய் நான் வாழணும் ஆண்டவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, உண்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒருவர் தான் என்னை நம்பிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், நீங்கள் தான் என்னை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. தேவா உம்முடைய தாசை எங்களுக்கு தாரும். கிருபை ஆண்டவரே, கிருபையை தாரும் தாப்பனே. உம்முடைய பரத்தின தாசை தந்து வழி நடத்தி காத்தாசிரதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.